எங்க பார்த்தாலும் ராஷ்மிகா அவங்களுடைய திருமணத்தை பத்தி தான் பேச்சா இருக்குங்க. ராஷ்மிகா அவங்களுக்கும் விஜய் தேவரகொண்டா அவங்களுக்கும் காதல் வந்து 2 பேரோட வீட்டிலையும் சொல்லி அவங்க 2 பேருமே சம்மதம் வாங்கிட்டாங்க. இதை தொடர்ந்து கடந்த வருடம் நிச்சயதார்த்தம் செய்துகிட்ட அவங்க இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர்ல வச்சு திருமணத்தை முடிச்சிருக்காங்க. சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வந்து இதுல கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமாவில பக்கா கெமிஸ்ட்ரியோட வலம் வந்த இவங்க ரியல் வாழ்க்கையிலும் சேர்ந்திருக்கிறது 2 பேரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிரம்மாண்டமா நடந்த இந்த திருமணத்துக்கு நிறைய பிரபலங்களையும் அழைச்சிருக்காங்க. 10-15 மணி அளவுல இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்களோட குடும்பத்தினர் தங்களோட முழு ஆசிர்வாதத்தையும் வழங்கியிருக்காங்க. மோடி அவர்கள்ல இருந்து பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்று மாலை 4 மணிக்கு கொடவா சடங்குகள் படி மீண்டும் அவங்களோட திருமணம் நடக்க இருக்காம். மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்ல ரிசப்ஷனை முடிச்சுக்கிட்டு 1 மாதம் அனைத்திலிருந்தும் விடுப்பு எடுக்க இருக்காங்களாம். இந்த நிலையில காந்தாரா ஹீரோவான ரிஷப் செட்டி கிட்ட செய்தியாளர் ஒருத்தர் வந்து ராஷ்மிகா அவங்களுடைய திருமணத்தை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. பத்திரிகை வந்துச்சா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க அந்த கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி, எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாராம். இதை பார்த்த ரசிகர்கள் இந்த திருமணத்துல ரிஷப்க்கு என்ன கோபம், பொசுக்குன்னு இப்படி அசிங்கப்படுத்திட்டாரே அப்படின்னு கமெண்ட்ஸ்ல பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிரிக் பார்ட்டியை ரிஷப் செட்டி தான் இயக்கி இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்துல அவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் அவர் வந்து அதை பத்தி எந்த ஒரு பதிலும் சொல்லாம நன்றின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனதும் ராஷ்மிகா அவங்கள அசிங்கப்படுத்திட்டாரா, இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சு இப்ப தேவையில்லாத செய்திகளை எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ராஷ்மிகா அவங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர் கூட எங்கேயுமே எந்த ஒரு புகைப்படமே இது வரைக்கும் பகிர்ந்ததே இல்ல. அவங்க எந்த ஒரு சமூக வலைதளத்திலும் எங்களை பத்தி பேச்சுகள் எதுவும் வர வேண்டாம், யாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாமே பிரைவேட்டா இருக்கட்டும், பிரைவசி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துதான் இந்த திருமணத்துல கூட அவங்களோட புகைப்படங்கள் எதுவுமே யாருமே வெளியிடக்கூடாது அப்படின்னும் உள்ளவரை எல்லாருமே நிச்சயமா போன் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த திருமணத்தை நடத்தியிருக்காங்களாம். சீக்கிரமா ரிசப்ஷன் நடக்க இருக்கு. இதுல நிறைய பேர் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. ராஷ்மிகா அவங்க விஜய் தேவர்கொண்டா அவங்களுடைய வீட்டுக்கு ரொம்பவே செல்ல மகள் ஆயிட்டாங்களாம். அவங்க வீட்டுல எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காம். அவங்கள எங்கேயுமே விட்டு கொடுக்காம ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்களாம். இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி அவங்களுக்காகவே வந்து விஜய் அவரு அவ்வளவு தூரம் பிளான் பண்ணி கெரியர்ல கவனம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் பிரம்மாண்டமா இந்த அளவுக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்த்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான காதல் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.